அம்மா பாத். பேரன்பருக்குரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினான மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய அருட்கொடை நிஅமத்து தான் நட்பு என்பது. ஒரு மனிதனுக்கு நல்ல நண்பர்கள் அமைவது, இவனிலேய தீனிலும் துனியாவிலும் உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் அமைவது, இஹ்லாஸான நண்பர்கள் அமைவது அல்லாஹுடைய அருட்கொடை. தந்தையை, தாயை, பிள்ளையை, மற்ற அனைத்து உறவுகளையும் விட இந்த நட்பிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அலாதியான விசேஷத்தை வைத்திருக்கின்றான். நாளைக்கு மறுமை நாள்ல அமளி துமளிகள் நிறைந்த அந்த பிரதேசத்தில் ஒவ்வொருவரும் தனக்கு தீமைகள் கூடிவிட்டதே, நன்மைகள் குறைந்து விட்டதே என்று அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரே ஒரு நன்மை தனக்கு தேவையாக இருக்கிறது, கிடைத்து விட்டால் சுவனம் புகலாம் எனும் நிலைமை இருக்கக்கூடிய அந்த திகில் கலோபரங்களிலே ஒரு மனிதன் தன் தந்தையிடம் சென்று கேட்பான், எனக்கு நன்மை தாருங்கள் என்பதாக. தாயிடம் சென்று கேட்பான். இறைவன் இந்த காட்சியை விவரிக்கும் பொழுது இவ்வாறு சொல்கின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ. ஒரு மனிதன் தன் சகோதரனை பார்த்துவிட்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீ. தாயை விட்டு ஓடுவான், தந்தையை விட்டு ஓடுவான். வ ஸாஹிபதிஹி வ அஹீ. தன்னுடைய மனைவி, உற்ற சொந்தங்கள், இவர்களை விட்டு ஓடுவான். ஆனால் இவனுக்கு அந்த நேரத்திலே கூட நட்பு பயனளிக்கும். ஹதீஸின் கருத்துகளிலே வந்திருக்கின்றது, நண்பனாக இருக்கக்கூடியவன் அந்த அமளி துமளியான மஹ்ஷர் பெருவெளியிலும் இவனுக்கு உதவி செய்வான் என்பதாக. ஆக நட்பு என்பது ஒரு முஃமின் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். யாரோட நம்ம பழகுறோம், யாரை நம்ம பக்கத்துல வச்சுக்கிறோம், யார் நம்முடன் இஹ்லாஸாக உள்ளவர்கள். ஹதீஸிலே வந்திருக்கு, அல் வஹ்தத்து கைரும் மின் ஜலீசி சூ. கெட்ட நண்பனை விட தனிமையாக இருந்து விடுவதே சிறந்தது. வல் ஜலீசு ஸாலிஹு கைரும் மினல் வஹ்தா. ஆனால் நல்ல நண்பன் கிடைப்பானால் தனிமையில் இருப்பதை விட நல்ல நண்பர்கள் குலாமுடன் இருப்பதுதான் சிறந்தது என்பதாக ஹதீஸ் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இருவேறு நிலைகளை சொல்லுகிறது. சில பேருக்கு நல்ல நட்புகள் அமைஞ்சிருப்பாங்க. இளைஞராக இருக்கக்கூடிய அந்த நேரமா இருந்தாலும் சரி, 40களை தாண்டி விட்ட பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. நண்பர்கள்லாம் எப்படி யோசிக்கிறாங்களோ அதை போலதான் இந்த மனிதனும் இருப்பான். நண்பர்கள் அனைவரும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவாக இருந்தால் இவனும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவாக இருப்பான். நண்பர்கள் வஹாபிகளாக இருந்தால், கொள்கை குளறுபடி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இவனுடைய சிந்தனையிலும் அதுதான் இருக்கும். ஆனால் மார்க்கத்தை அறவே கூட படித்திருக்க மாட்டான். ஹதீஸுகளையும் ஃபிக்ஹுகளையும் மார்க்க சட்டங்களையும் குறை கூறுவான். மார்க்க அறிஞர்களிடம் குறை காண்பான். மார்க்கம் தெரிந்திருக்காது. ஆக தன் நண்பன் எப்படி இருக்கின்றான் என்பதை பொறுத்துதான் நாம் இருப்போம். அதனால் தான் அல் குர்ஆன் சொல்கிறது, ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும்? முஹ்லிஸாக இருக்க வேண்டும். ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும்? அகத்திலும் புறத்திலும் முஹ்லிஸாக இருக்க வேண்டும், உண்மையான நட்பாக இருக்க வேண்டும். தமிழிலே கூட சொல்வார்கள் அல்லவா, திருவள்ளுவரினுடைய அந்த குறளிலே ஒன்று இருக்கிறது அல்லவா, புற நட்பு ஒன்று இருக்கிறது, அக நட்பு என்று ஒன்று இருக்கிறது. வெளியில பாக்குறப்ப சிரிச்சுக்கிட்டு கையை கொடுத்துக்கிட்டு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், ஆனா உள்ளம் வேறுபட்டு இருக்கிறது. இங்கு போனதோட அவரை பத்தி குறை பேசுறது, அங்க போனதோட இவரை பத்தி குறை பேசுறது, இது நட்பல்ல, நடிப்பு. இப்படிப்பட்ட நட்பை விட்டும் ஒதுங்கி தனிமையாக இருப்பது மிகச் சிறந்தது என்று ஹதீஸின் கருத்துக்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. ஆக நட்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்?
அல் குர்ஆன் சொல்லும் பொழுது சொல்கின்றது, வல் முஃமினூன வல் முஃமினாத், ஒரு மூமினான ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மூமினான பெண்ணாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய தோழர்களும் தோழிகளும் எப்படி இருப்பார்கள்? பஅதுஹும் அவுலியாஉ பஅத், இவர்களுடைய தோழமைகள் எவ்வாறு இருக்கும்? முதல் விஷயம், யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நலவான விஷயங்களை அவர்களிடத்திலே ஏற்படுத்துவார்கள், தவறான விஷயங்களை விட்டும் அவர்களை தவிர வைப்பார்கள். தப்பா ஒரு விஷயம், ஹராமான ஒரு விஷயம், அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் என்றால் நன்மையை ஏவுவது என்றால் ஃபர்லான நன்மைகளை ஏவுவது. இவர் தஹஜ்ஜத் தொழுகிறாரு, அவரையும் தஹஜ்ஜத் சொல்லி என்ன செய்யறாரு? நசீஹத் செய்யலாம். நன்மை ஏவுவது என்பது ஃபர்லிலே இருக்க வேண்டும், தீமையை விட்டு தடுப்பது என்பது ஹராமிலே இருக்க வேண்டும். இந்த வித்தியாசங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும், நன்மை ஃபர்லாக உள்ளதை ஏவவே வேண்டும், தீமை ஹராமாக உள்ளதை விட்டும் தடுக்க வேண்டும். அடுத்தடுத்த ஜரஜாக்களில் உள்ளதில் நசீஹத் இருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கிறது, உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். முதலிலே ஒரு தோழமை எப்படி இருக்க வேண்டும்? நலவான விஷயங்களை அவர்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். எல்லாம் சேர்ந்து ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அவன் ஹராமான ஒரு வேலையை செய்யறான், நம்மளும் ஆமா ஆமாண்டு மண்டையாட்டிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு மறுமையிலே அவனோட சேர்ந்து நம்மளும் தான் போவோம். நன்மை என்றால் நன்மை, தீமை என்றால் தீமை, ஹலால் என்றால் ஹலால், ஹராம் என்றால் ஹராம் சொல்ல வேண்டும், அவன் தான் நண்பன். அதே போல குர்ஆன் என்ன சொல்கிறது? வயுகீமூன ஸ்ஸலாஹ், ஒருவருக்கொருவர் இந்த தோழமை எதை ஏற்படுத்தும்? இகாமத்து ஸ்ஸலாஹ், தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும் நிறைவேற்றுவதற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்ய மக்களாகவும் இருப்பார்கள். இவர் தொழுவையாளி, மாஷா அல்லாஹ். ஆனா நண்பர் என்ன செய்யறது? தொழுகிறதே இல்லை. கண்டுக்கிறாம இருக்கக்கூடாது, அவரை அன்பாக தொழக்கூடியவராக ஆக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? என்ன தொழுவ மாட்டேங்கிற, நரகத்துக்கு தான் போவ. இது இவ்வாறு நடப்பதை உலமாக்கள் கண்டித்து இருக்கிறார்கள். எப்படி நடக்கணும்? அத்தஅவா என்பது, அழைப்பு பணி என்பது நமக்கானதல்ல, யாருக்கு சொல்றோமோ அவர்களுக்கானது. பொது சபையிலே சொல்லும் பொழுது கடினமாகவும் கண்டிப்பாகவும் வேகமாகவும் கோபமாகவும் நபி அஹ்லார் சொல்லுவார்கள். தனித்த முறையிலே சொல்லும் பொழுது அன்பாகவும் அவர் நிலை புரிந்தும் சொல்லுவார்கள். இதுதான் தஅவா. தனித்த முறையிலே சொல்லும் பொழுது நம் நோக்கம் அவர் உள்ளத்திலே அது சேர வேண்டும் என்பதுதானே தவிர நம்மை பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதல்ல. ஒரு பொது சமூகத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே சமூகத்தின் பொது தீமைகளை இஜ்திமாஇ என்ற அடிப்படையிலே, பொதுவாக தடுப்பது என்ற அடிப்படையிலே சமூகத்திலே, பொது சமூகத்திலே பொதுவாக சொல்ல வேண்டும், கண்டிப்பாக சொல்ல வேண்டும். பயான் அதனாலதான் கடினமாக இருக்கும், கோபமாக இருக்கும். நபி அவர்கள் ஒரு தடவை மிம்பர்ல இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினரை பற்றி கடுமையாக சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு நேரம் கழிகிறது. ஒரு அசருடைய நேரத்திலே அந்த குறிப்பிட்ட கூட்டத்தினர் அவங்க வர்றாங்க, கேள்விப்பட்டு ரசூல்லாவை சந்திக்க வர்றாங்க. ரசூல்லா முஹப்பத்தோட முஆனகா செய்றாங்க, வந்தவர்களுக்கு கவனிக்கிறாங்க, உணவுகளையும் தண்ணீரும் கொடுத்து கவனிக்கிறாங்க, முஹப்பத்தா பேசுறாங்க. ஆயிஷா அம்மாக்கு ஆச்சரியமா இருக்கு. பொது மேடையிலே சொல்லும் பொழுது கோபமாக சொன்னார்கள், தனிமையாக சந்திக்கும் பொழுது முஹப்பத்தாக இருக்கிறார்கள். என்ன விஷயம்? பெருமானார் சொன்னார்கள், இதுதான் முறை. தாவா என்பது ஒரு ஆழ்ந்த கடல், மனிதர்களிடம் நன்மைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அங்கு நோக்கமே தவிர தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும், நான் பிரபல்யமாக ஆக வேண்டும், நான் உன்னை விட சிறந்தவன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் முதலிலே நாம் ஞாபகம் வைக்க வேண்டியது, தவறு செய்யக்கூடிய அந்த நண்பன், தொழக்கூடிய நாம், நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்கிறது அல்லாஹ், அவன் அந்த இடத்துல வச்சிருக்கிறது அல்லாஹ். ரெண்டையும் அல்லாஹ் இப்படி மாத்தி இருந்தான்னா, அவன் பிறந்த சூழ்நிலையிலே, அவன் வாழக்கூடிய சூழ்நிலையிலே நான் இருந்தேன்னா அவனை விட மோசமா போயிருப்பேன். என் சூழ்நிலையிலே அவன் இருந்தான் என்றால் என்னை விட சிறந்தவனாக இருந்திருப்பான். ஆகவே தாவா என்பது, அழைப்பு பணி என்பது மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். இந்த தோழர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவி கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் தீமையை தடுத்துக் கொள்வார்கள், ஒருவருக்கொருவர்
தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வயுத்தூன ஸகா, ஒருவருக்கொருவர் பண ரீதியிலான ஃபர்லாகிய ஜகாத்து கொடுப்பதற்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள். வயுதீஊனல்லாஹ வரசூலஹ, அல்லாஹ்விற்கு பயந்து நடப்பதற்கும் ரசூலினுடைய கட்டளைகள் படி நடப்பதற்கும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய நட்புக்கு என்ன கிடைக்கும்? இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்வான் அல்லாஹ்? இவர்களிடையே தவறு ஏற்பட்டிருந்தாலும், இவர்களிடத்திலே சில நேரத்திலே இடர்கள் ஏற்பட்டிருந்தாலும், தெரியாம தப்பு செஞ்சிட்டாங்கனாலும், உலாஇக, இப்படிப்பட்ட நண்பர்களை ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் இவர்கள் மீது இவர்கள் தவறுகள் இருந்தாலும் இறக்கப்பட்டு இவர்களை மன்னித்து விடுவான். தோழமைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு. இந்த வார்த்தை அல் குர்ஆனிலே வேறு இடங்களிலே வேறு குலாமிற்கு சொல்லப்படவில்லை. எந்த தோழமைகள் நன்மை ஏமி தீமையை தடுத்து தொழுகைக்கும் ஜகாத்திற்கும் இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ, உதவி ஒத்தாசையாக இருக்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்கள் மீது அல்லாஹ் இறக்கப்படுவான், இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான், இவர்களுக்கு சுவன வழியை இலகுவாக்குவான். இன்னல்லாஹ, அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அசீசுன், மிகைத்தவன், நினைச்சா தண்டிக்க முடியும். அசீஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவனுக்கு முழு சக்தியும் இருக்கிறது தண்டிப்பதற்கு, ஆனாலும் தண்டிப்பதில்லை, இறக்கப்படுகின்றான். நம்ம சில நேரத்தில் சில பேரை மன்னிச்சு விட்டுட்டு போவோம், பரவாயில்லன்னு விட்டுட்டு போவோம். அந்த இடத்துல நாம அவர்களை தண்டிப்பதற்கு உரிமையோ தகுதியோ அதற்கான வாய்ப்போ இல்லாமலும் இருக்கலாம். இல்லாம இருந்தா அதுக்கு மன்னிக்கிறது பேர் பெரிய மன்னிப்பல்ல. இறைவன் தண்டிப்பதற்கு தகுதி உள்ளவன். அப்படிப்பட்ட அசீஸ் அல்லாஹ் அவர்களின் மீது இறக்கப்படுகின்றான். ஹக்கீமுன், அவனுக்கு தெரியும் எப்ப எதை எப்படி செய்யணுங்கிறது, அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன் என்பதாக இந்த ஆயத் அழகாக பரிபூர்ணமடைகிறது. ஆக மிக முக்கியமான விஷயம், நட்பு என்பது இறைவனுக்காக இருக்க வேண்டும், நட்பு என்பது அல்லாஹுக்காக இருக்க வேண்டும், நட்பு என்பது நல்ல எண்ணங்களிலே இருக்க வேண்டும். அவன் காசுக்காரன் ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும், இது நாளைக்கு அதல பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அவனிடம் பதவி இருக்கிறது, நான் பெரிய பெரிய ஆளுகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறான், இவனோட ஓட்டுனோம்னா நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும், இதுவும் அத பாதாளத்தில் தள்ளும். நாம் நட்பு எதாக இருக்க வேண்டும்? யாருடன் சேர்ந்தால் என் அமல்கள் சரியாகுமோ, யாருடன் சேர்ந்தால் என்னுடைய ஈமான் சரியாகுமோ, யாருடன் சேர்ந்தால் என் மார்க்க கல்வி உயிர் அடையுமோ, இப்படிப்பட்டவர்களுடன் தான் சேர வேண்டும். இவரோட சேர்ந்தா காசு, இவரோட சேர்ந்தா பதவி, அவரோட சேர்ந்தா கெத்து காமிக்கலாம், இந்த எண்ணத்துடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நட்பும் அல்லாஹ் அதனுடைய முடிவு தீவிரமாக தீமையாகத்தான் ஆக்குகின்றான். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ஒண்ணுக்குள்ள ஒன்னா நிற்பாக, திடீர்னு பார்த்தா என்னங்க கல்யாணத்துக்கு வரலையா அவரு, சண்டைங்க, ஒண்ணுக்குள்ள ஒன்னு கிடந்திய, ஆமா அவன் கிடக்கிறான். ஆக நல்ல எண்ணங்களுடன் ஒன்று சேராத அந்த நட்பு வீணாகி போகும். நட்பிற்கான காரணம் என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய ரிவாவாக இருக்க வேண்டும். ஆக ஹதீஸை நான் மறுபடியும் சொல்கின்றேன், அல் வஹ்தது ഖൈറുம் மின் ஜலீஸி ஸூ, கெட்ட நண்பனாக இருக்கின்றான். சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சோம், அவன் குணம் சரியில்லை, ஒதுங்கி கொள்ள வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நட்பை மூன்றாக பிரிக்கிறார்கள். ஒரு சில நட்பு இருக்கு உணவை போல, ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிடுற மாதிரி அடிக்கடி அந்த நட்போட நெருக்கமாக இருக்க வேண்டும், அடிக்கடி சந்திக்க வேண்டும். இன்னொரு வகை நட்பு இருக்கு மருந்து மாதிரி, நோய் இருந்தா சாப்பிடணும், மருந்து நோய்க்கு சாப்பிடுறது, தினமும் காலையில் சாயந்தரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல, அப்படி ஒரு அளவுடன் வைக்கக்கூடிய நட்பு. மூன்றாவது விஷத்தை போல, நெருங்கவே கூடாது, தவிர்க்க வேண்டும். இந்த நட்புல எந்த நட்பு நம்மகிட்ட இருக்குன்னு பார்க்கணும். நம் நண்பர்களில் தீமையின் பக்கமும் லஞ்சத்தின் பக்கமும் தவறான வழியின் பக்கமும் அழைத்து செல்லக்கூடிய நண்பர்கள் இருந்தால் ஒதுக்க வேண்டும். இல்ல நட்பு இல்ல, ஒருவரால் நமக்கு தீமை ஏற்படுகிறது, ஒருவரால் தவறான வழியிலே செல்கின்றோம், அவரோட சேர்ந்தா தௌஹீது பக்கம் இழுத்துக்கிட்டு போறாரு, மார்க்க அறிஞர்களை தவறாக பேசக்கூடிய குணம் வருது அவரோட சேர்ந்தா, மார்க்கத்தை தவறாக நினைக்கக்கூடிய குணம் வருது அவரோட சேர்ந்தா, சேரக்கூடாது, ஒதுங்கிடணும். அப்படிப்பட்டவர்களோட சேர்ந்து இருந்தா அவனை மாதிரி நாளைக்கு நம்மளும் மாறிடும்.
மார்க்கத்தை மதியாமல், மார்க்க அறிஞர்களை மதியாமல், இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிரபல்யத்திலே கவனம் செலுத்தக்கூடிய மக்களுடன் நாம் சேரக்கூடாது. சேர்வதால் நமக்குத்தான் நாளைக்கு தீமை. நாளைக்கு சொல்லிட்டு போயிடுவாரு, எனக்கு தெரியாது யா அல்லாஹ் என்பதா. அதே போல சில நட்புகள் இருக்கு, தேவைக்கு மட்டும், மருந்தை போல. இவரோடு இந்த நேரத்தில் தேவை இருக்கிற நட்பு, அவ்வளவுதான். இன்னும் சில நட்புகள் இருக்குது, ஒதுங்கி கொள்ள வேண்டும். இன்னும் சில நட்புகள் இருக்கிறது, மார்க்கம் அவர்களோட சேர்ந்து இருக்கும் போதே நமக்கு மார்க்க அறிவு கிடைக்குது. அவங்களோட சேர்ந்து இருக்கும் போதே மார்க்க ரீதியிலான சேவைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது இபாதத்து செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அவங்களோட நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் விளையாட்டினாலும் அவங்களோட சேரும் போது இபாதத் செய்ய இன்ட்ரெஸ்ட் வரும். திக்ரோட மஜ்லிஸ்க்கு போறோம், அப்படிப்பட்ட நண்பர்களோட போகணும். தாவாவுடைய மஜ்லிஸ்க்கு போறோம், அப்படிப்பட்ட நண்பர்களோட போகணும். மார்க்க விளக்கங்கள், கிதாபுகள், ஃபிக்ஹ் நடக்கக்கூடிய மஜ்லிஸ்க்கு போறோம், அந்த மாதிரி நண்பர்களோட போகணும். சில நண்பர்கள் இருப்பாங்க, மஜ்லிஸ் திக்ருக்கு கூட்டிட்டு போயிட்டு உட்காந்து அங்க போய் போனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆளுகளோட சேரக்கூடாது. அங்க கூட்டிட்டு போய் உட்காந்துட்டு என்ன செய்வாங்க, அங்க பயான் நடக்கும், இங்க இவர் ஒரு பயான பேசிக்கிட்டு இருப்பாரு, இவர்களோட சேரக்கூடாது. நட்பு என்பது மிகவும் முக்கியம். ஹதீஸை மறுபடியும் சொல்கின்றேன், அல் வஹ்தது கைரும் மின் ஜலீசி சூ. கெட்ட நண்பனை விட தனியாக இருப்பது மிகச் சிறந்தது. ஆனால் நல்ல நண்பன் இருக்கக்கூடிய நேரத்திலே தனியாக இருப்பதை விட நல்ல நட்புகளுடன் இருப்பது சிறந்தது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு. இன்னொரு ஹதீஸை சொல்லி முடித்து விடுகின்றேன். பெருமானார் சொன்னார்கள், உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மதுலூமன். உன்னுடைய நண்பன் அநியாயம் செஞ்சாலும் ஹெல்ப் பண்ணு, அநியாயம் செய்யப்பட்டாலும் ஹெல்ப் பண்ணுன்றாங்க. அநியாயம் செய்யப்படுறான், அவனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்றது புரியுது. யாரோ அவனுக்கு அநியாயம் பண்றாங்க, போய் கூட நிக்கிறது ஒண்ணு இருக்கு. அநியாயம் செய்பவனுக்கு எப்படி ஹெல்ப் செய்யறது? பெருமானார் சொன்னார்கள், அவனுடைய அநியாயத்தை அவனுக்கு புரிய வைத்து அவனை அந்த அநியாயத்தை விட்டு காப்பாத்து. இதுதான் உன்னுடைய நட்பின் இலக்கணம் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். ஆக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் மார்க்கத்தை விளங்கி மார்க்கத்தின்படி நடக்கக்கூடிய மக்களாகவும், இறைவனையும் இறை வேதத்தையும் முன்னால் நிறுத்தி செல்லக்கூடிய மக்களாகவும், மார்க்கத்தினுடைய கட்டளைகளை நம் வாழ்வியலாக ஆக்கக்கூடிய மக்களாகவும் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. நம் அனைவருக்கும் நல்ல நண்பர்களை கொடுத்துருள்வானாக. நல்ல நண்பர்களுடைய நட்பை நீடூழி வர வைப்பானாக. தீய நண்பர்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله تعالى وسلم على خير خلقه وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله.